ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன் ஆப்படைட் மை மெஜஸ்ட்ரியில எபிசோட் நம்பர் 6 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ குடிச்சிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் உட்காந்து ஃபிஷ்ஷை நச்சு 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 நச்சுனா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்து லில்லி ரெண்டு வேலைக்காரங்க எல்லாருமே பயந்து போயிட்டு அவகிட்ட யாராச்சும் கேளுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத கேளுங்க, எதுக்காக அவ இவ்வளோ கோவமா இருக்கா அப்படின்றத கேளுங்க அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயின் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. மெங்கு யோமும் கிச்சனுக்குள்ள உள்ள வரதுக்காக இருக்காங்களா, அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சத்தம் கேக்குது. உள்ள ஒருவேளை ஹீரோ ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கானா இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஃபிஷ்ஷை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு என்ன ஆச்சு, இவளை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிறுத்து அப்படின்றாங்க. ஹீரோயின் உடனே திரும்பி பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபிஷ்ஷை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. லில்லி சொல்றாங்க, எதுக்காக இவ இந்த மாதிரி பண்றா அப்படின்றதே எனக்கு தெரியல, நேற்றுக்கு நைட்ல இருந்து இந்த மாதிரி தான் ஃபிஷ்ஷை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா, எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியலன்னு உடனே இவன் சொல்றாங்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. மெங்கோ இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு புரிஞ்சுட்டு ஆமா ஆமா எனக்கு கட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரணும், அதனால நான் போறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அசிஸ்டன்ஸும் பின்னாடியே ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் லில்லியும் மட்டும் தான் தனியா இருக்காங்களா, அதனால லில்லி உட்காந்துட்டு ஹீரோயின் உனக்கு என்ன ஆச்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. ஹீரோயின் அப்போ நேத்திக்கு நைட்டு நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு அந்த லூஸ் பையனுக்கு நான் இன்னைக்கு காலையில ஹேங் ஓவர் சூப் வேற செஞ்சு கொடுக்கணுமா, அதுக்கு என்கிட்ட சில்லி பவுடர் கூட இல்லை, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் கோவமா கட்டையை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. லில்லியும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இப்ப இங்க இருக்கோம், ப்ளீஸ் தயவு செஞ்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சொல்லு, அது மட்டும் இல்லாம அடிக்கிறத நிறுத்து, நீ நிறைய மீனை இந்த மாதிரி அடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோயின் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு ஆமா என்ன எனக்கு தேவையானதை விட ஜாஸ்தியாவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த லில்லி இந்த கட்டையை எப்படின்றாங்க. லில்லியும் இதை இப்ப எதுக்காக என்கிட்ட கொடுத்தேன்னு கேட்கறதுக்கு, ஏன்னா இந்த எல்லாத்தையுமே நான் என் கையாலேயே பவுடர் பண்ண போறேன், இந்த மாதிரி கிழிச்சு பவுடர் பண்ண போறேன் அப்படின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ மேல இருக்கக்கூடிய அத்தனை கோவத்தையும் இந்த மீன் மேல காட்டுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எங்க கட் பண்ணா ஹீரோவுக்கு காலையில ஹீரோயின் சூப் செஞ்சு உள்ள கொண்டு போறாங்க. ஹீரோயின் உள்ள போனோடனே லிப்ஸை ரொம்ப டைட்டா மூடி வச்சுட்டு ரொம்ப கோவமா ஹீரோவை பார்க்காம நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோ அதை நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நேற்றுக்கு நைட்டு நம்ம குடிச்சிட்டு இவகிட்ட என்னமோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்றது ஞாபகம் இல்லை. இப்ப ஹீரோயின் உட்காந்துட்டு நேற்றுக்கு நைட்டு நீ ரொம்ப குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் உனக்கு ஹேங் ஓவர் சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு. ஹீரோவும் ஹேங் ஓவர் சூப்பா இதை எதால செஞ்சேன்னு கேட்கறதுக்கு ட்ரை ஃபிஷ்னாலன்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோவும் ஓ ட்ரை ஃபிஷ்னாலயா, சரி சரி இதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு டேஸ்ட் பண்றவங்க கிட்ட சொல்ல அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப் பண்றாங்க. உடனே ஹீரோ ஹீரோயினோட ஃபேஸை பார்க்கறாங்களா, ஹீரோயின் இன்னும் கோவத்துல தான் இருக்காங்க. அதனால ஹீரோ ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்க்கறாங்க. அவங்களுக்கு செம்மையா பிடிச்சிருக்கும். ஆனா நீ இதுல ட்ரை ஃபிஷ்ஷோட டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு இந்த ட்ரை ஃபிஷ் தெரியல அப்படின்னு கிண்டி பார்க்கறாங்களா. ஹீரோயினும் ஏன்னா என்னோட கையாலேயே அந்த ட்ரை ஃபிஷ்ஷை பவுடர் பண்ணி உன்னால கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த சூப்ல சேர்த்திருக்கேன், ஒருவேளை உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா உடனே சொல்லு, நான் எந்த பனிஷ்மெண்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. ஹீரோவுக்கு இவ செம்ம காண்ட்ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால இவளை தவிர வேற எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தனியா பேச உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட என்கிட்ட இப்ப சொல்லு நேற்றுக்கு நைட்டு ஏதாவது நடந்துச்சான்னு. ஹீரோயினும் நானே இதை கேட்கணும்னு நினைச்சேன், கண்டிப்பா உனக்கு நேற்றுக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது ஞாபகமே இருக்காதேன்னு. ஹீரோவும் ஆமா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், நான் குடிச்சேன் இல்ல அப்படின்னு. ஹீரோயினும் அதுக்கப்புறமா கேட்கறதுக்கு ஒரு தடவை குடிச்சாலே எல்லாமே மறந்து போயிடும், இதுல நான் நிறைய பேரை குடிச்சேன் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்க ஹீரோயினும் அதானே பார்த்தேன் நேற்றுக்கு நைட்டு நடந்த எல்லாத்தையும் நீ மறந்து தொலைச்சிருப்பிய எல்லாத்தையும் கேட்க ஹீரோவும் உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்டே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியான்னு. ஹீரோயின் உடனே ஹீரோ கையை வச்சாங்கல்ல அவங்க மேல அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் என் கூட இரு, இது கூடவா உனக்கு ஞாபகம் இல்லைன்னு கேட்க ஹீரோவும் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை என்னதான் நடந்துச்சுன்னு கேட்ட உடனே ஹீரோயினும் இதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீ குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப ரெடியா இருக்காங்களா. அப்ப ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாங்க. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு. ஹீரோயினும் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா தான் சொல்லணும், ஆக்சுவலி நீ என்னோட டைப்பே கிடையாதுன்னு. ஹீரோவும் டைப்பா அப்படின்னா என்னன்னு கேட்க ஹீரோயினும் டைப் அப்படின்னா எனக்கு உன்ன மாதிரிப்பட்ட பசங்களை பிடிக்காது, என்னைக்குமே எனக்கு ஓ மேல ஒரு பாசம் வராது அப்படின்றாங்க. ஹீரோவும் ஓ உனக்கு அப்படி வேற என்ன இருக்கா, நான் உன்னை வெறும் சமையல்காரியா மட்டும்தான் பாக்குறேன், உன்னை ஒரு பொண்ணா கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாதுன்னு. ஹீரோயும் ரொம்ப நல்லது, பொண்ணா பார்க்காததுனாலதான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சரி சரி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வேஸ்ட் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இனி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு முட்டை
முட்டை குடிக்காத அப்படின்றாங்க. ஹீரோவும் சரி நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க வந்து ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயின் கோவத்தோட உச்சத்துல இருக்காங்க அப்படின்றது ஹீரோவுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்ப ஹீரோயினும் கோவத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போயிடுறாங்களா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கண்டிப்பா யுனக் அங்க இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யுனக் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. யுனக்கும் வந்த உடனே நேற்றுக்கு நைட்டு நானும் ஹீரோயினும் என்ன பண்ணோம் அப்படின்னதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்ட உடனே யுனக்கும் அதை எப்படி சொல்றதுன்னு ஹீரோவும் வாயை வச்சுதான் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, யுனக்கும் நீங்க உங்க வாய ஹீரோயினோட வாய் மேல வச்சீங்கன்னு அப்பதான் ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன், இதனாலதான் அவ அந்த அளவு கோவத்துல இருந்தாளா, அவ கோவத்துல இருக்கிறது சரிதான், அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துறது ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமா நான் எதுக்கு இப்ப அவளை சமாதானப்படுத்தணும், நான் ஒரு அரசர், அவ வெறும் சமயக்காரி, நான் எதுக்கு அவளை பத்தி கவலைப்படணும், இதெல்லாம் யோசிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ கோவத்துல இருந்தானா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, ஆமா அதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்களுக்கே அவங்க சமாதானம் சொல்லிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்ம காண்ல வெளியில போறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையாமே. இவன் கிட்ட இருந்து நான் சாரி அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஒன்னும் எதிர்பார்க்கல, ஆனா அதுக்காக இந்த மாதிரி தான் பேசுவானா அப்படின்னு செம்மையா கோவத்துல திட்டிட்டு வராங்களா. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, என்ன மூடு சரியில்லை போலயே, காலங்காத்தாலேயே முறுமுறுத்துட்டு வரேன்னு. ஹீரோயினோடனே பயந்து போயிட்டாங்க. நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா கேங் தான். ஆனா ஹீரோயினுக்கு கேங்க ஞாபகம் இல்லையா. சோ நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே கேங்கும் என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏய் நீ அந்த பையன் தானே என்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு போய் சொன்னவன் தானே அப்படின்னு கேட்ட உடனே கேங்கும் ஆமா என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நைட்டு நான் உங்ககிட்ட நல்லா விளையாடிட்டேன்னு. ஹீரோயினும் இன்னைக்கும் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன இழுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, கேங்கும் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்ட உடனே ஹீரோயினும் என்ன நீ என்ன நினைச்ச, நான் இப்ப ஹெட் செஃப் அப்படின்றாங்க. கேங்குக்கு சிரிப்படக்க முடியல. நான் இப்ப ஹெட் செஃப், நீ செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்னும் எந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் கூட்டிட்டு போறதுக்காக வரல, அன்னைக்கு லில்லி அந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சுல அவ எப்படி இருக்கான்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் அவ ரொம்ப நல்லா இருக்கா, நீ அவளை காப்பாத்துன அப்படின்னு அவ என்கிட்ட சொன்னான்னு. கேங்கும் ஆமான்றாங்க. ஹீரோயினும் அன்னைக்கு அவளை யார் அட்டாக் பண்ணது அப்படின்றத நீ பாத்தியான்னு. கேங்கும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும், நீ அவளை காப்பாத்துனதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு. கேங்கும் பரவாயில்ல இருக்கட்டும், ஆக்சுவலி நான் ஒரு ஆளை தேடி போயிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல தான் அவளை யாரோ ஒரு ஆள் கொலை பண்ண ட்ரை பண்ணாத கவனிச்சேன், அதனாலதான் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணேன்னு. ஹீரோயினும் நீ யாரை தேடி போனேன்னு கேக்குறதுக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அது சீக்ரெட், அந்த லில்லி பொண்ணை கொலை பண்றதுக்காக யாரோ ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அவளை கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுன்னு. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. கேங்கும் சரி நான் கிளம்புறேன்னு. ஹீரோயினும் போய் தொலை அப்படின்றாங்க. அப்ப கேங் வந்துட்டு எகிரி குதிச்சு குரங்கு மாதிரி தாவி போறாங்களா. ஹீரோயினும் இந்த அரண்மனையில எவனுமே நார்மலா உள்ளவன் இல்லையாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கேங் கூரை மேல இருந்துட்டு ஹீரோயினே பார்த்துட்டு ஒரு சேஃப்டி பின்னை எடுக்கிறாங்க. அத எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா லில்லிய 4வது கான்சர்ட்டோட அசிஸ்டன்ட் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல அவளை பிடிக்க போகும்போது அவ கீழே போட்டுட்டு போனதை கேங் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ அத ஒரு கேப்ல போட்டு பாக்குறாங்க. ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிரும். அப்பதான் ஒரு விஷயத்தை கேங் யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி கேங் சின்ன பையனா இருக்கும்போது அவனோட அக்காவை பேலஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா திரும்ப அவங்க செத்து போய் தான் வந்திருப்பாங்க. சோ கேங் அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட, அப்பா என் அக்கா வந்துட்டு பேலஸ்க்கு போனதுக்கு அப்புறமா சந்தோஷமா இருப்பா, இனி அவ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆனா அவ எதுக்காக இறந்து வந்திருக்கா, எல்லாம் வந்து அரசராலதான் வந்துச்சு அப்படின்னு பயங்கரமா ஏங்கி அழுதுருப்பாங்க. அப்ப அவங்க அக்கா கையில இருந்து இந்த கேப் எடுத்திருப்பாங்க. இந்த கேப் இப்போ 4வது கான்சர்ட்டோட அசிஸ்டன்ட் கிட்ட பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த பின் இப்போ யாருக்கு சொந்தமானது அப்படின்றத நான் நெருங்கிட்டேன், இது யாருக்கு சொந்தமானது அப்படின்றத மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என் அக்காவோட சாவுக்கு காரணமானவங்களை நான் பழி வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேங் இங்க வந்ததுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது. இங்க கட் பண்ணா 4வது கான்சர்ட்க்கு அவங்க அசிஸ்டன்ட் போய் சொல்றாங்க, அந்த லில்லி பொண்ணை காப்பாத்த வந்தது யாரு தெரியுமா, கேங் தான், எனக்கு இப்பதான் கரெக்டா ஞாபகம் வந்துச்சுன்னு. உடனே 4வது கான்சர்ட்க்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்படின்னா அந்த கேங் பையனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அஃபேர் போயிட்டு இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு அசிஸ்டனும் நான் வேணா அதை பத்தி விசாரிக்கவான்னு கேட்கறதுக்கு ஆமா அதை பத்தி விசாரி, இனி ஒரு விஷயம் இருக்கு, யுனக் கிட்ட போயிட்டு இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவை என்ன வந்து பார்க்க சொல்லு அப்படின்றாங்க. அசிஸ்டனும் ஓகே நான் ஹீரோ கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீட்டிங்க்கு ரெடியா இருக்கும் போது அங்க வராங்க, நிறைய லெட்டர்ஸை காமிக்கிறாங்க. இதுல எல்லாத்துலயுமே மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன சஜஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதி இருக்காங்கன்னு. ஹீரோவும் எதுக்கான சஜஷன் கேக்குறதுக்கு
சொல்றாங்க வேற எதுக்காக பொருட்களோட காசு எல்லாத்தையுமே கம்மி பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல நிறைய வறட்சி இருக்கான், அதனால இங்க இருந்து நிறைய காசு கேக்குறாங்கன்னு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் காசு கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம், இதுல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஃப்ரீயாவே வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கானுங்களா? யார் அவங்களுக்கு பதிலா பேசுறதுக்காக வந்திருக்கிறது அப்படின்னு கேக்குறதுக்கு யுகுன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அந்த யுகுன்? அரசர் மிங் வந்துட்டு அவன் நாட்டுல உள்ள மக்கள் எல்லாத்தையுமே பிள்ளைங்க எல்லாரையுமே கடத்தி கொண்டு போறான் அப்படின்றதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே, அந்த யுகுனா இங்க வந்திருக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு இம்மு ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கோவந்துருச்சு. எவ்வளவு தைரியம் அந்த மாதிரி ஒருத்தனுக்கு சப்போர்ட்டிவா நம்மளோட மந்திரிமார்கள் பேசுறாங்களா அப்படின்னு செம்ம காண்ட்ல எல்லா ஃபைல்ஸையுமே படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இம் போயிட்டு இதை தவிர இனி ஒரு விஷயமும் இருக்குன்னு சரி என்னன்னு கேக்குறதுக்கு இம் மெதுவா வெக்கப்பட்டுட்டே கேட்டாங்க. நேற்றுக்கு நைட்டு நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா? ஹீரோயினோட லிப்ஸும் உன்னோட லிப்ஸும் அப்படியே டச் ஆச்சான்னு ஹீரோவும் என்னடா பேசுற அப்படின்னு கோவத்துல கேட்க இம்மும் நான் ஒருவேளை கேள்விப்பட்ட ரூமர்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஹீரோவும் நில்லு இங்க பக்கத்துல வா. ஆக்சுவலி ஒன்னு தெரியுமா, நேற்றுக்கு நான் நல்லா குடிச்சிருந்தேன்னா அவளோட ஃபேஸ் எனக்கு பக்கத்துல பார்த்தா கூட ரொமான்ஸ் வராது, அவளோட ஃபேஸ் அவ்வளோ கேவலமானது. ஆனா குடிச்சிட்டு இருந்ததுனால எனக்கு அவ யாரு அப்படின்றதே தெரியல, அதனால எதர்ச்சியா நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவ செம்ம காண்ட்ல இருக்கா, அவளை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இம்மும் அதுக்கெல்லாம் நீங்க அவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஒரு பொண்ணை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு. ஹீரோ கிஃப்டா அப்படின்னா என்னது, ஜுவல்ஸா ரிங்கா அப்படின்னு கேட்க இம்மும் அப்படியெல்லாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், முதல் கான்சர்ட்க்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜுவல்ஸ் தான் கொடுக்கணும், நாலாவது கான்சர்ட்க்கும் ஜுவல்ஸ் பிடிக்கும், ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பட்டது பிடிக்காது, டிஃப்ரெண்டா தான் பிடிக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், ஹீரோயினுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீங்க கொடுக்கணும்னு. ஹீரோவும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க இம்மும் அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரியே சிரிக்கிறாங்க. எங்க கட் பண்ணா மந்திரிகள் கூட்டத்துக்கு போயாச்சு. ஹீரோ ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசவே இல்ல, மந்திரிகள் கடகடன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசர் மிங் படையெடுத்து வரதுக்குள்ளாடி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும், அவங்க யுகுனை அனுப்பி விட்டுருக்காங்க, சோ யுகுன் டிமாண்ட் பண்ணக்கூடியதை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு சைடு சொல்றாங்க. யுகுன் டிமாண்ட் பண்றதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது, நம்ம கிட்ட படை வீரர்கள் நிறைய இருக்காங்க, வந்து சண்டை போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் பாதி பேர் சொல்றாங்க அவன் டிமாண்ட் பண்ணிருக்கிறது 200 சில்வர் நாணயங்கள், அதனால நம்ம 200 சில்வரை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் பாட்டுக்கு போயிடுவான், அதனால நம்ம 200 சில்வர் நாணயங்களை கொடுத்துடலாம்னு சொன்னோடனே ஹீரோக்கு செம்ம காண்டாவது. யாருடா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்குது, 200 சில்வர் நாணயங்கள் சும்மாவா வந்துட்டு இருக்கு, என்னோட மக்கள் எல்லாரோட வரி பணமும் அது இந்த நாட்டுக்கு சொந்தமானது, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு இந்த நாட்டோட வறட்சியை போய் யூஸ் பண்றதுக்காக நான் வச்சிருக்கிறது, அது யாருக்கும் சொந்தமானது கிடையாது, நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அப்படி இங்க வந்து சண்டை போடணும்னு ஒருத்தன் நினைச்சானா வந்து சண்டை போடட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், ஆனா ஏன் மக்களோட பணத்தை ஏன் மக்கள் வேர்வை சிந்தி உழைச்ச பணத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கரெக்டா ஒரு அரசர் மாதிரியே பேசுறாங்க. அரசர் தானே அதனாலதான் அப்படி பேசுறாங்க. மந்திரிமார்கள் எல்லாருக்குமே செம்ம காண்டா ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ என்ன பண்றது அப்படின்னு தலை வழியில நடந்து போயிட்டு இருக்கும் போது தளபதி வராங்க. சோ யுனாக் அவங்க கூட இருக்கவங்க எல்லாரையுமே தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட தனியா பேசுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதி சொல்றாங்க இறந்து போயிட்டான் அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவன் குத்துயிரும் கொலை உயிருமா கடந்துட்டு இருந்தான்னு. ஹீரோக்கு ஷாக்கு. அப்படின்னா அவன் உயிரோடு இருக்கானா, அவன் கிட்ட இருந்த அந்த புக் என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த புக்கு காணாம போயிடுச்சு, ஆனா அவனா உயிரோடு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கூட்டிட்டு போயிட்டு பிசிஷியன் கிட்ட கொடுத்திருந்தேன். பிசிஷியன் அவனை செக் பண்ணிட்டு அவனுக்கு மருந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சு. சோ இன்னைக்கு காலையில போயிட்டு அவனை செக் பண்ணி அவனுக்கு என்னாச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பாக்குறதுக்காக போயிருந்தேன், ஆனா அவனை காணலன்னு. ஹீரோவும் அடிப்பட்ட ஒருத்தனால எப்படி தப்பிச்சு போக முடியும், தூரமாலாம் போயிருக்க மாட்டான், அது மட்டும் இல்லாம அவன் நம்ம ஆளு, எதுக்காக நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு கேட்க தளபதி சொல்றாங்க யாரோ ஒரு ஆள் அவனோட உயிரை எடுக்கிறதுக்காக அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவன் பயந்து ஓடின மாதிரி இருந்துச்சுன்னு. ஹீரோவும் யார் ஒரு ஆள் நம்ம ஆளு பின்னாடி துரத்திட்டு போறது, யார் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியதுன்னு தளபதி தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரி ஏதாச்சும் ஒரு ஆட்களை வச்சு நீ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, அவன்கிட்ட இருந்த புக்கை யார் எடுத்துட்டு போனாங்க என்னாச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே விசாரி அப்படின்னு தளபதியை அனுப்பி விட்டுடுறாங்க. இப்ப எனக்கு வந்து ஹீரோ கிட்ட உங்களை இன்னைக்கு 4வது கான்சர்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஹீரோவும் எனக்கு இன்னைக்கு யாரையும் பாக்குற மூட் இல்ல அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் இது தெரியாம 4வது கான்சர்ட் அழகழகா கிளம்பிட்டு இருக்காளா. அப்ப அசிஸ்டன்ட் வராங்க, எங்க ஹீரோ வந்துட்டானா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ எங்க வருவான், அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு. 4வது கான்சர்ட்க்கு ரொம்ப கோவம் வந்துரும். அவன் கிட்ட நான் சொன்னதா சொன்னியான்னு கேக்குறதுக்கு ஆமா ஹீரோ கிட்ட சொல்லி நீங்க சொன்னதா தான் சொன்னோம், ஆனா ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு. 4வது கான்சர்ட்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க கிச்சன் பக்கத்துல போயிடுறாங்க. ஹீரோக்கும் நீங்க கிச்சன் பக்கத்துல போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோடனே ஹீரோ ஸ்டாப் ஆயிடுறாங்க. என் மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம்
நான் எதுக்காக ஹீரோயினை நினைச்சு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் இது வரைக்கும் ஆறுதல நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்கல்ல, உன்னோட உடம்பு மனசு சரியில்லை அதனாலதான் இன்னைக்கு நான் இதை செஞ்சிருக்கேன், எனக்கும் அம்மா கிடையாது அப்பா மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசின எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு எதுக்காக என்னோட மனசு ஒன்ன தேடுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து நடந்து அவங்களோட ரூம்க்கு போயிடுறாங்க. எதுக்காக ஈய துரத்திட்டு போறாங்க, என்னோட அம்மா மேல என்ன பழி போட்டி அம்மாவை கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை என்னால ஏன் கண்டுபிடிக்க முடியல, எல்லாருமே எதுக்காக அந்த விஷயத்த மறைக்கிறாங்க, எப்படி நான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தலையில கை வச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட அசிஸ்டன்ட் உள்ள வராங்க. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லவா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் எனக்கு எதுவும் சாப்பிட மூடல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப இந்த விஷயமும் 4வது கான்செப்ட்க்கு தெரிய வருது. ஹீரோ நேரா அவங்களோட ரூமுக்கு தான் போனாங்களாம், அங்க அடைச்சு கிடக்குறாங்க, சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. 4வது கான்செப்ட், ஓ அவனோட மனசு சரியில்லையா, சரி சரி அப்படியே இருக்கட்டும், அவனுக்கு என்ன பார்க்க இஷ்டம் இல்லைன்னா நானே அவனை போய் பார்க்கறேன். இன்னும் 2-3 நாளையில ஹைனஸ் அவனோட ஹெல்த்தை செக் பண்றதுக்காக வருவாங்க. அந்த நேரத்துல நான் ஹீரோவுக்கும் ஹைனஸ்க்கும் சமைச்சு கொடுக்குறேன், ஹீரோயினை விட நான் நல்லா சமைப்பேன் அப்படின்ற விஷயத்தை ஹீரோவுக்கு நிரூபிச்சு ஹீரோவை மறுபடியும் ஏன் பக்கம் நான் இழுத்துருவேன் அப்படின்னு ஈவிலா ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த விஷயத்தை யுனக் போயிட்டு ஹீரோயின் கிட்ட கிச்சன் கிட்ட எல்லாம் சொல்றாங்க. அப்ப கிச்சன்ல இருக்க எல்லாருமே ஹீரோ இந்த மாதிரி சாப்பாடை ஸ்கிப் பண்ணவே மாட்டாரு, எதுக்காக இப்ப ஸ்கிப் பண்றான், என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி முணுமுணுக்குறாங்களா. ஹீரோயினும் ஹீரோ சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் அவனுக்கு தேவையான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னோட கடமை, சோ நான் ப்ரிப்பேர் பண்றேன், அவன் சாப்பிடுறது சாப்பிடாதது 2வது அப்படின்னு சொல்லி சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்பதான் மெங் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. மெங் இந்த போட்டியில பங்கேற்கிறதுக்கு முன்னாடி யாரு ஹெட் செஃப் அப்படின்னு போட்டி நடக்கணும்ல, அந்த நேரத்துக்கு முன்னாடி 4வது கான்செப்ட் மெங்க கூப்பிட்டு விட்டு மெங் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த போட்டியை எப்படியாச்சும் ஹீரோயின் ஹீரோவுக்கு சமைக்கும் போது அதுல கலந்து விட்டுரு, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அடுத்த ஹெட் செஃப் நீதான் அப்படின்னு. அதனால ஹீரோயின் ஹீரோவுக்காக சமைக்கக்கூடிய ஃபுட்ல இதை கலக்கலாமா வேண்டாமா அப்படின்னு மெங்க யோசிக்கிறாங்க. ஆனா பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சமைச்சு முடிச்சாச்சு. வெளியில இருக்கக்கூடிய அசிஸ்டனும் ஹீரோ சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் சமைச்சு கொண்டு போறாங்க, வேண்டான்னு சொல்லிடுறாங்க. மதியானம் கொண்டு போறாங்க, அதையும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் ஹீரோ வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு. ஈவினிங்கும் சமைச்சு கொண்டு போறாங்க, அப்பவுமே ஹீரோ வேண்டாம் அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. இதனால ரொம்ப டயர்ட் ஆகி லில்லியும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. லில்லி நான் தூங்க போறேன் அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. ஹீரோயின் தனியா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அப்பா நீங்களும் இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல, நான் ஃபியூச்சருக்கு எப்படி போகிறது, இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதே எனக்கு தெரியல, நேத்துக்கு தான் நான் அந்த சமையல் போட்டியில வின் பண்ண மாதிரி இருக்கு, இன்னைக்கு நான் இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, எப்படி ஹீரோ இப்ப பட்னி கிடக்குறானோ இதே மாதிரி நீங்களும் என்னை பத்தி கவலைப்பட்டுட்டு பட்னி கிடக்க கூடாது, அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நிலாவுல நம்ம ஹீரோ ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இவன் எதுக்கு இப்ப என் கண்ணுக்கு தெரியுறான், இவன் எதுக்காக ஏன் முன்னாடி வரான் அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பாக்குறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்த மாதிரியே ஹீரோயினுக்கு தெரியுது. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோ நிலாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பவுமே அவங்களுக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. அவ ஃபுட்டு ஹீரோயின் சமைச்சு கொடுத்தது சாப்பிட கொடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறாங்க, எனக்கு உன்னை யோசிக்கிறதுனால பசிக்குதா இல்லைன்னா எனக்கு பசிக்கிறதுனால உன்னோட ஞாபகம் வருதா ரெண்டுமே தெரியல, இருந்தாலும் எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு மனசுல யோசிச்சுக்கிட்டே எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ண சொல்லுங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஏன்னா ஹீரோ 2 நாளா பட்னி கிடக்குறாங்க, அட்லீஸ்ட் இப்போ ஆச்சு சாப்பிடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களே. அதனால இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட போய் சொல்ல ஹீரோயினுமே சமைச்சு கொண்டு வராங்க. ஹீரோ ஹீரோயினே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் டிஷ்ஷை கொண்டு வந்து வச்சுட்டு, நீ நிறைய நாளா சாப்பிடவே இல்லைல்ல, அதனால உன்னோட டைஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, அதனால நான் இன்னைக்கு உனக்கு சிக்கன் சூப் கொண்டு வந்திருக்கேன்னு. ஹீரோவும் சரி ஓகே டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அசிஸ்டன்ட் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்களா. ஹீரோ உடனே எடுத்து சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், அதனால இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சாப்பிடுறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெளியில நடந்து போறாங்களா. அப்போ அவங்களுக்கு ஒரே பெருமையா இருக்கு. அப்பதான் யோசிக்கிறாங்க, நான் இப்ப எதுக்காக பெருமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இவனுக்கு சமைச்சு கொடுக்கறது நான் பெருமையாவா ஃபீல் பண்ணணும்னு. ஆனாலும் இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு ஹாப்பியா சிரிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா ஹீரோயின் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து போறத பாக்குறாங்க. அவங்களுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அப்பதான் அவங்களோட ஹார்ட் டப்பு டப்புன்னு அடிக்குது. எதுக்காக என்னோட மனசு இப்படி டப்பு டப்புன்னு இவளை பார்க்கும்போது அடிக்குது, என் மனசு இது வரைக்கும் யாரை பார்த்துமே இந்த மாதிரி அடிச்சது கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நமக்கு இங்க இருந்து இதுதான்டா லவ் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு, ஆனா சொல்ல முடியாது.
தெரியாதே, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரியுது. இங்க கட் பண்ணா ஹைனஸ் அவனோட வீட்டுல எந்த ஒரு மந்திரி ஹீரோ கொலை பண்றதுக்காக காட்டுக்குள்ள ஆள் அனுப்பினாலும் அவனோட அண்ணனை கூப்பிட்டு பேசுறாங்க. உன்னோட தம்பி இறந்து போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு. அதுக்கு அவனும் ஆமா, ஆனா இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்களா? அதுக்கு ஹைனஸ் சொல்றாங்க, நீ எனக்கு தெரியாம ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பிட்டு இப்ப இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கியா? எனக்கு எதுவும் தெரியாத நினைச்சியா? நான் ஈஸியா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? ஆல்ரெடி ஹீரோ உன் தம்பி தான் இதை பண்ணது அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவனோட அடியாள அனுப்பி உன்னோட தம்பிய கொலை பண்ணது. நீ மட்டும் இதுல சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்ற விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சான் அப்படின்னா அது சுத்தி வளைச்சு என் கிட்டதான் வந்து நிக்கும். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு. பொறுமைனா என்னன்னு உங்க யாருக்குமே தெரியாதா அப்படின்னு பயங்கரமா திட்டி விடுறாங்க. உடனே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மந்திரியும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் இதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன்னு. அதுக்கு ஹைனஸும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, கொலைக்காரனை நீ அனுப்பி விட்டல, அந்த கொலைக்காரனை வெளியில தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லிடு, இல்லைன்னா கொலை பண்ணி போட்டுடு. அவனை மட்டும் ஹீரோ ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எல்லாரையுமே ட்ராக் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதனால இந்த மந்திரி என்ன பண்றான் அப்படின்னா, இவன் ஒரு கொலைக்காரனுக்கு காசு கொடுத்து அவனை வச்சுதானே ஹீரோ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த கொலைக்காரன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹைனஸ்க்கு நான் ஆள் அனுப்புற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இதுல கொஞ்சம் காசு இருக்கு, இதை எடுத்துட்டு ஓடி போயிடு. ஒருவேளை நீ இந்த இடத்துல இருந்து போகல அப்படின்னா நானே ஒரு தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ இந்த கொலைக்காரன் வெளியில வரானா, முகத்துல துணியெல்லாம் போட்டுட்டு தான் வெளியில வரான். அவனை அந்த ஹைனஸோட ஆட்கள் பாத்துட்டாங்க. ஆக்சுவலி ஹைனஸோட ஆட்கள் எல்லாருமே ஹீரோவோட கையாள தானே தேடிட்டு இருக்காங்க. இவன் தான் ஹீரோவோட கையாளி நினைச்சிட்டு அந்த ஆளை போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. கையில எல்லாம் வெட்டுக்காயம் பட்டுருச்சு. இருந்தாலும் எப்படியோ அங்க இருந்து அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இந்த விஷயம் ஹைனஸ்க்கு தெரிஞ்சோடனே ஹைனஸ்க்கு செம்ம காண்டாயிடுச்சு. 2 தடவை நீ அவனை மிஸ் பண்ணிட்ட, ஹீரோவோட ஆள் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு சீக்கிரமா கொலை பண்ணவே அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன், ஆனா நீ அவனை கொலை பண்ணவே இல்லைன்னு. ஆக்சுவலி ஹைனஸ்க்கு அந்த மந்திரி இந்த கொலைக்காரனை பார்த்து தான் காசு கொடுக்க போனாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. ஹீரோவோட கையாள் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க போகும்போது தான் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சு கொலை பண்றதுக்காக போயிருந்தாங்க. அப்ப அந்த ஆள் சொல்றாங்க, நான் எப்படியாச்சும் அடுத்த தடவை பண்ணிடுறேன், ப்ளீஸ் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஹைனஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இன்னொரு தடவை நீ மிஸ் பண்ண அப்படின்னா இது மாதிரி தான் உன்னை கொலை பண்ணுவேன்னு வாள் எடுத்து அங்க இருக்கக்கூடிய செடியை நறுக்கி போடுறாங்களா. அவனுக்கு பயம் வந்துருச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் தப்பிச்சு போன கொலைக்காரே அவனோட மாஸ்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றாங்களா. அப்பதான் நமக்கு தெரியுது அது வேற யாரும் கிடையாது, கேங் தான் வேஷம் போட்டு அங்க போயிருக்கா அப்படின்னு. இப்ப கேங் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஓ ஹீரோவை கொலை பண்ண சொன்னதுல இந்த ஹைனஸ்க்கும் பங்கு இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எதுக்காக ஹீரோவை அவனோட அங்கிளே கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஹீரோவோட அங்கிள் தான் இந்த ஹைனஸ் அப்படின்றது தெரியுது, ஆனா எதுக்காக கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எங்க சீக்கிரட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா எப்படி நடக்க போகுது, நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி இனி பேசிக்க போறாங்க, இவன்னு ஒருத்தன் வெளியில வந்து இருக்கானே அவன் எப்படி ஹீரோவுக்கு கொடசல் கொடுக்க போறாங்க, ஹீரோவோட பிசிக்கல் டெஸ்டுக்காக ஹைனஸ் இங்க வருவாங்க அப்படின்றத இப்ப 4வது கான்செப்ட் சொல்லி இருக்கா. சோ ஹைனஸ் இங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த பார்ட் ரிலீஸ் ஆயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.